ஹலோ எப்ரியம், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற பிப்ரவரி மாதம் எக்ஸாம் இந்தி தேர்வு நடக்க போகுது. அந்த தேர்வு ஃபுல்லாக வந்து பிராத்மிகில் வந்து இப்போ மாடல் 1ன்னு ஒரு கொஷின் பேப்பர் ஃபுல்லாக நாங்கள் விட்டுருக்கோம். இப்போ வந்து செகண்ட் கொஷின் பேப்பர் பார்க்குறோம். ஸ்டீல் சிட்டியில் பார்க்குறோம். ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர். மார்க் வந்து மொத்த மார்க் வந்து 100 மார்க்ஸ், கொஷின் 90 மார்க்ஸ், ஹேண்ட் ரைட்டிங் வந்து 5 மார்க்ஸ், டைமிங் வந்து 2.5 hours, 10 to 12:30. फर्स्ट वन किन किन पांच प्रश्न के उत्तर एक वाक्य में लिखिए. இது வந்து இந்த கேள்வியானது 5 வினாக்களுக்கு வந்து பதில் வந்து ஒவ்வொரு வாக்கியத்திலேருந்து விடை எழுதுக. மொத்த மார்க்கு 10 மார்க்கு. இங்கே டோட்டலாக கொஷின் வந்து 10 கொஷின் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து எந்த கொஷின் தெரியுமோ அது 5 கொஷின் மட்டும் எழுதினா போதும். தெரிகிற கொஷின் நம்பர் போட்டு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணி ஒன்றுக்கு 2 மார்க்கு. सेकंड रोमन किन किन चार को अक्षरों में लिखिए. செகண்ட் ரோமில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம இந்தியில் வந்து அந்த நம்பர்ஸ் நேம் எழுதணும். மொத்தம் 8 கொடுப்பாங்க. ஏதாவது 4 மட்டும் எழுதினா போது ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. தேர்ட் ரோமன் கின் கின் தோம் பத்தியாம்சக்கா பாவார்த்த பிராந்திய பாஷாமி लिखिए. இந்த போயம் இந்தியில் வந்து போயம் கொடுத்துருவாங்க. மொத்தம் 5 போயம் கொடுப்பாங்க. இந்த போயத்தில் வந்து ஏதாவது வந்து 2 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. பிராந்திய பாஷை இந்த படித்து பார்த்து தமிழில் இல்லைன்னா ஆங்கிலத்தில் வந்து இது வந்து விடை எழுதுனா ஒன்றுக்கு 5 மார்க்கு. फोर्थ रोमन किसी एक दोहे का कंठस्थ रूप जियोन का जियोन लिखिए. இது வந்து தோகையை கொடுத்துருவாங்க. திருக்குறள் மனப்பாட செயல். இந்த ஆரம்பமும் முடிவும் கொடுத்து மொத்தம் 2 அடியில் வரும். இதுக்கு ஏதாவது 3 கொடுப்பாங்க. ஏதாவது 1 மட்டும் எழுதினா போதும். இதில் வந்து சீர் மாறாமல் எழுதணும். மார்க் வந்து 4 மார்க்கு. ஃபிஃப்த் ரோமன் கின் கின் தீன் கா அர்த்த பிராந்திய பாஷாமி लिखिए. பிராந்திய பாஷா அப்படின்னா வந்து அர்த்தம் அப்படின்னா மீனிங்ஸ் பொருள் எழுதுக. இங்கே வந்து மொத்தம் வந்து 8 கொடுப்பாங்க. ஏதாவது 3 மட்டும் எழுதணும். இதில் வந்து ஏதாவது வந்து ஆன்சர் வந்து இங்கிலீஷில் எழுதணும், தமிழ்லேயும் எழுதணும். சிக்ஸ்த் ரோமன் கின் கின் தீன் கே விலோம் சப்த लिखिए. விலோம்னா ஆப்போசிட்டு. மொத்தம் வந்து ஆப்போசிட்டில் வந்து 8 கொடுப்பாங்க. ஏதாவது 3 மட்டும் எழுதினா போதும். ஹிந்தியில் தான் ஆன்சர் எழுதணும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. सेवंथ रोमन किन किन चार वाक्यों को சகியா கலத்து लिखिए. இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 இருக்குது. ஏதாவது 4 மட்டும் எழுதணும். சகினா வந்து ட்ரூ, கலத்துனா வந்து ஃபால்ஸு. எது சரி எது தவறுன்றது இந்த கொஷின் படித்து பார்த்துட்டு இந்த ப்ராக்கெட்டில் வந்து அவங்களே கோடு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. எய்த் ரோமன் किन किन चार के कंठस्थ से सगी शब्द सुनकर காலி ஜகக் பரியே. இது வந்து சூஸ் ஷீட்டு கொடுத்துருவாங்க. அவங்களே ஆன்சரோடு கொடுப்பாங்க. இந்த சூஸ் ஷீட்டில் வந்து எது கரெக்டாக அதை எடுத்து காலி இடத்துல வந்து எடுத்து நிரப்ப சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 5 கொடுப்பாங்க. ஏதாவது 4 மட்டும் எழுதினா போது ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. நைன்த் ரோமன் நிம்ன லிக்கித்து வாக்கியக்கு ஜோடியே. ஜோடி அப்படின்னா பொறுத்துக்க மேட்ச் இட்டுது. இந்தாண்ட ஃபுல்லாக ஆளை வந்து ஃபுல்லாக கொஷின் கொடுத்துருவாங்க. ஆளை வந்து ஆன்சர் வந்து மாறி மாறி இருக்கும். எந்த கொஷினுக்கு எது ஆன்சர் கரெக்டோ அதை எடுத்து நம்பர் போட்டுட்டு அதை எடுத்து நேராக எடுத்து எழுதணும். மொத்த மார்க் வந்து 4 மார்க். 10th ரோமன் கின் கின் சார்கி காலி ஜகக்கு பரியே. இது வந்து கோடிட்டு இடக்கம் வந்து கோடிட்டு எடுத்து நிரப்புக. ஃபில்லின் த பிளான்ஸு. மற்றதுக்கு ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. இந்த கொஷின் என்ன கேட்டுருக்கோம் அதுதான் ஆன்சர் மனப்பாடம் பண்ணி இது ஃபுல்லாக எழுதணும். மொத்தம் 5 கொடுப்பாங்க. ஏதாவது 4 மட்டும் எழுதணும். 11th ரோமன் கின் கின் சார் சப்தங்கா பிரயோக் வாக்கியமே கீஜே. இது வந்து இப்போ வாக்கியம் அப்படின்னா வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. இங்கே வந்து வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த வேர்ட்ஸ் வந்து சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணும். மொத்தம் வந்து இதில் வந்து 8 கொடுப்பாங்க. ஏதாவது 4 மட்டும் எழுதி சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. 12th ரோமன் கின் கின் சார் பிரசன்னைக்கே உத்தர் ஏக் வாக்கியமே लिखिए. அது கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 8 கொஸ்டின் ஆன்சர் கொடுத்து ஏதாவது 4 மட்டும் எழுதி சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஒவ்வொரு வாக்கியத்தில் வந்து எழுதுக. ஒன்றுக்கு 2 மார்க்கு. மொத்த மார்க்கு 8 மார்க்கு. 13 ரோமன் கின் கின் தோ பிரச்சனைக்கு உத்தர் தீன் தீன் வாக்கியமே लिखिए. இது வந்து டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சரு. இதில் வந்து 3 வாக்கியத்தில் வந்து விடை எழுத சொல்லியிருக்காங்க. ஏதாவது வந்து 4 கொஷினில் ஏதாவது 2 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. எந்த கொஷின் உங்களுக்கு தெரியுமோ அந்த கொஷின் நம்பர் போட்டு 3 வாக்கியத்தில் விடை எழுதணும். ஒவ்வொன்றுக்கும் 4 மார்க்கு.
14 ரோமன் கிஷி ஏக்கு கஹானிக்கா சாராம்சி. கஹானினா வந்து கதை பகுதியில் வந்து எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 எஸ்ஏ இருக்குது. எந்த எஸ்ஏ தெரியுமோ அதை நம்பர் போட்டு நீங்கள் எழுதணும். மொத்த மார்க் வந்து 8 மார்க்கு. 15th ரோமன் கின்கின் பாஞ்சு வாக்கியங்கா அனுவாதி பிராந்தி பாஷாமி கி ஜே. மொத்தம் வந்து 8 கொடுத்துருக்காங்க ஹிந்தியில். இது வந்து அனுவாத மொழியாக்கம். இந்த இது வந்து பிராந்தி பாஷானா இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் இல்லைன்னா வந்து தமிழ் வந்து மொழிபெயர்க்கணும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. ஏதாவது வந்து 5 மட்டும் எழுதுனா போதும். 16th ரோமன் கின்ஹின் சார் வாக்கியங்கா அனுவாதி ஹிந்தி மே கீஜே. ஹிந்தி மேனா வந்து இங்கே வந்து ஆங்கிலத்திலும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லையும் கொடுத்தாங்க. ஹிந்தியில் வந்து மொழியாக்கம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கும் இதுக்கு 2 மார்க்கு. மொத்த மார்க் வந்து 8 மார்க்கு. 8 கொடுப்பாங்க. ஏதாவது 4 மட்டும் எழுதுனா போதும். இந்த 2 செட்டையும் ஃபுல்லாக நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.